ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளமில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் 11 நீட் 2025 வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான். இது உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, மறக்காம என்ன பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரெகுலர் நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ லெட்ஸ் சி நீங்கள் இது உங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்னு ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஆல்சோ கேன் லேர்ன். இது டைரக்ட் ஃபார்முலா பேஸ் தான். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் டூ சிமிலர் கார்ஸ் A and B. ஸோ ரெண்டு சிமிலர் கார் இருக்குது. ரெண்டு சிமிலர் கார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா we can assume both are having same mass அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு காரோட கைனடிக் எனர்ஜி A ஓடது 100, B ஓடது 225 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்ளைங் த பிரேக் அப்ளை பண்ணுறான். அப்போ வந்து என்ன ஆகும், கார் ஸ்பீடு குறையும் இல்லையா? ஸோ the car A stops after 1000 meter and car B stops after 1500 meters. If the FA and FP are the force applied by the brakes on the cars A and B respectively, then the ratio of FA by FP என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒரு கார் வந்து என்ன ஆகுது, ரெண்டு கார் சிமிலர் கார்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு காருக்குமே சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கார் ஏவோட கைனடிக் எனர்ஜி 100 ஜூல்ஸ், half m UA ஸ்கொயர், அண்ட் பிக்கு வந்து 225 half m. ரெண்டுத்துக்கும் சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கிறேன் பிகாஸ் தே செட் as சேம் சிமிலர் கார்ஸ். ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இந்த கார் ஏ வந்து என்ன ஆகுது, இனிஷியலி ஒரு ஸ்பீடோட போயிட்டுருக்கு. கரெக்டாக இங்கேருந்து 100,000 மீட்டர்ஸ் தள்ளி போனதுக்கப்புறம் இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட். கரெக்டாக? ஆனால் இவன் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கார் வந்து நம்ம போட்ட டயக்ராம் படி கார் ரைட் சைட் போகுது. கரெக்டாக? கார் வந்து ரைட் சைட் போகுது. தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ரைட் சைட். பட் த பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைட், ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ கார் பியை பொறுத்த வரைக்கும் கார் பி வந்து 1500 மீட் போனதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வருது. தட்ஸ் த கிவன் டேட்டா. ஸோ இப்போ இந்த கார் மேலே ஃபஸ்ட்டு கார் ஏ மேலே FA ஃபோர்ஸும் கார் பி மேலே FP ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ரைட் சைடு. ஓகே, பட் த force is along in the opposite direction. That's the clue in this problem. நம்ம வேற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பிரேக் ஃபோர்ஸ் மட்டும் தான் we are considering here. இப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? FS cos theta தானே? we assume பிரேக் அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் இருக்குன்றது we are assuming here. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ தான் நம்மளால ஒர்க் டன் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண முடியும்? FS cos theta. இங்கே ஃபோர்ஸு லெஃப்ட் சைடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைடு. ஸோ தேர் இஸ் அ நெகட்டிவ் சைன். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கனால நெகட்டிவ் சைன் இஸ் தேர். ஸோ W is equal to -FS. இஸ் திஸ் கிளியர்? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஒர்க் டனோட ஃபார்முலா இங்கே நம்மளுக்கு -FSன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் கழிச்சு ஸ்டாப் ஆகுதுன்றது கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணோம்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ வாட் ஒர்க் எனர்ஜி தியரம் சேஸ், ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைட். ஸோ தேர் ஆப்போசிட்னால -F ΔSன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகிடுது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது இல்லை? இட் இஸ் கோயிங் டு போத் த கார்ஸ் ஆர் கம் டு ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டுனால 0 கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் வந்து KEI. ஸோ இதுதான் நம்மளுக்கு 100ன்னு கொடுத்துருந்தான் இல்லையா ஃபஸ்ட்டு காருக்கு. செகண்ட் காருக்கு 225 ஜூல்ஸ் அப்படின்றது இனிஷியலான எனர்ஜி. கவனிங்க, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் F வந்து -F ΔS தானே? இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 0 - 0 - will get cancel. F ΔS கைனடிக் எனர்ஜி இனிஷியல். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காருக்கு நான் என்ன எழுதலாம்? கமான், ஃபஸ்ட்டு காருக்கு FA ΔSA போட்டிங்கன்னா 100 ஜூல்ஸ். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு FA என்னன்னு வேணும். ஸோ ΔSA வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. ΔSA இஸ் நத்திங் வித் த டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? 1000 மீட்டர்ஸ். ஸோ இட் கெட் கேன்சல் இயர். ஸோ 1/10 யூ வில் கெட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார் பி. ஸோ FB ΔSB இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ இப்போ வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1500 இல்லையா? ஸோ இந்த ரெண்டாவது கார் பிக்கு வந்து 1500 இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை போடுங்க, கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ வாட் இஸ் யூ கோயிங் டு கெட் இஸ் 225/1500 வருது. இப்போ இது வந்து நம்மளோட FB, இது நம்மளோட FA. ஸோ ரெண்டுத்தையும் ரேஷியோ போடலாமா? கொஸ்டினில் இதானே கேட்டிருக்கான், FA/FP தான் என்னென்னு கேட்டிருக்கான். அப்போது FA ஓடது என்னது? 1/10. கரெக்டாக? FPன்றது என்னது? 225/1500. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே போய்டும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 150/225 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஃபைனலி யூ வில் கெட் வாட்? ஸோ 15 1s are, இது வந்து என்னது? 15s are. ஸோ 10/15 சொல்லி வருது, which is nothing but 2/3. இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இது ஒரு டைரக்டான ப்ராப்ளம் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திரும்ப ரீகேப் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ்லையும் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை.